இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகான ஒரு கோயிலுக்கு தான் போறோம். நேத்து ஈவினிங்கே நம்ம கிளைண்ட் ஒருத்தவங்க கால் பண்ணி கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம டியூட்டி கிளம்பியாச்சு. ஹாய் கைஸ், நான் உங்க பாட்டி மேக்டின் டிரைவர். டியூட்டிக்கு போலாமா? வாங்க பறக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. கிளைண்ட் வீட்டுக்கு வந்து கிளைண்ட் கிட்ட சாமி வாங்கியாச்சு. இன்னைக்கு நம்ம ஓட்ட போற வண்டி உண்டா என்ன பெட்ரோல் பிளஸ் மணல் கீரு. கிளைண்ட்டை கூட்டி கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா பொன்னேரி தாண்டி பெருமேடு முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப அழகான ஒரு கோயில். காலையில இருந்து ஒரு விஷயம் யோசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன். ஆப்போசிட்ல வந்து நேருங்க பாருங்க, மாசா வேற லெவல்ல வைப் ஆயிடுச்சுங்க எனக்கு. எங்க போனாலுமே இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. கோயில் நல்ல ஒரு கிராமத்துல அமைச்சிருக்கிறதுனால போற வழி சைட் சீன் எல்லாமே செம்மையா இருக்கும். கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் நான் சொன்ன கோயிலோட என்ட்ரன்ஸ். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா வள்ளி தேவன லெஃப்ட் ரைட் மாறி மாறி இருக்கிறதா சொல்றாங்க. இது வரைக்கும் வேற எந்த கோயிலுமே இல்லன்னு வர சொல்றாங்க. நம்ம கிளைண்ட் என்ன நினைச்சாரு தெரியல, திடீர்னு என்ன கூப்பிட்டு வாங்க ப்ரோ நீங்களும் விளக்கு போடுங்கன்னு சொல்லி விளக்க கையில கொடுத்துட்டாரு. பயங்கர ஹாப்பி ஆயிட்டேன். நல்லபடியா விளக்கேத்தி மனசார மனசுல இருக்கிறதெல்லாம் வேண்டி கிளைண்ட்டுக்கும் முருகருக்கும் ரொம்ப நன்றி சொன்னேன். உள்ள போனோடனே மிகப்பெரிய ஆலமரம், பயங்கர காத்து, நல்ல கிளைமேட், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு வெறும் 4 மாசம் தான் ஆகுது. கோயிலோட ஒர்க்கிங் எல்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் இந்த கோயிலுக்கு நீங்க வந்துட்டு போனீங்கன்னா உங்க மனசுல இருக்க கவலை எல்லாம் இறக்கி வச்சு நீங்க வீட்டுக்கு நிம்மதியா போவீங்க. ஏன்னா இந்த கோயிலோட சிறப்பும் இந்த கோயிலோட இடமும் அப்படி. இந்த கோயிலோட இருக்க முருகர் சுயம்பா தோன்றி மக்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. பயங்கரமா இருக்கு. இந்த வீடியோ பாக்குற நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கு சொல்லிட்டு பிரார்த்தனையை போட்டு வெளியே வந்துட்டேன். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்க. யாருக்காவது இந்த கோயில் போக தெரியலன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, நானே இந்த கோயிலோட லிங்க் சென்ட் பண்றேன். கோயில இருந்து நேரா கிளைண்ட் வீட்டுக்கு போயிட்டு காரை சேஃபா பார்க் பண்ணிட்டு பேமெண்ட் ஆகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.